So, hi guys, welcome back to V3 Universe. So, I am back to vlog. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஷூட்டு தான் போகிறது. இந்த ஷூட் வீடியோ தான் எனக்கு ஃபாலோ பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து நாங்கள் அங்கங்கே சுற்றுவோம். ஸோ அது இல்லாமல் கண்டுகிட்டு இருக்கோம். ஸோ அப்புறம் நேற்று வந்து விநாயகர் சதுர்த்தி. ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நான் வந்து வீடியோ போடலாம் தான் பிளான் பண்ணது. பட் ஆனால் காலைல ஒரு ஷூட் ஆகிட்டனால ஸோ அதுக்கு வீடியோ என்னால் எடுக்க முடியல. இப்போலாம் கோபுரம் வந்துட்டு சார்ஜ் போடவே இல்லை. நான் அண்ணன் நேற்று தான் சென்னையில் முதல் நைட்டு தான் கொண்டு வந்தாங்க சென்னையிலேருந்து. ஸோ அதனால் வந்து நான் கோபுரம் சார்ஜ் போடல. ஸோ அன்றைக்கி தான் நான் கோபுரம் சார்ஜ் போட்டிருக்கேன். ப்ளஸ் அப்படியே வந்து கோயம்புத்தூர் கிளம்பணும். ஆக்சுவலாக நீங்கள் காலைல திருப்பணத்தில் ஒரு ஷூட் இருக்குது. ஸோ திருப்பணத்தில் காலைல என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுட்டு ஸோ அப்படியே வந்துட்டு கோயம்புத்தூர் போகணும். அண்ட் தென் இங்கே பிக்கப் பண்ண வேண்டியதுலாம் நிறைய இருக்குது, திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அண்ட் தென் இன்றைக்குமே முகூர்த்த நாள், கேமராமே எல்லாமே ரெண்டு பேஸா. ஸோ அதுவுமே 2 மணிக்கு மேலே தான் வரும். ஸோ காலைல ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இப்படி கோயம்புத்தூர் போகிறதா அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எக்யூப்மெண்ட்ஸ் இன்னும் வந்து வரல. அப்புறம் வந்து டீ குடிக்க போகலான்னு பார்த்தோம். டீ குடிக்க முடிச்சு வந்து சரி எப்படி எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துருந்தாங்க பிளானே பண்ணது. ஆனால் இப்போ என்ன ஒரு பிளான் ஆகிடுச்சுன்னா மொத்த பிளான் கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆகலை. ஸோ அங்கங்கே ஒரு ஆள் இருக்கிறாங்களா. நாங்கள் 3 பேர் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பெட்ரோல் இருக்குது. ஆனால் ஆட்டோ வரமா வண்டியில் பெட்ரோல் இருக்குது. ஆனால் நாங்கள் பைத்தியக்கார மாதிரி நாங்கள் வண்டி உருட்டிட்டு இருக்கோம். எதுக்குன்னா டைம் போக்குறதுக்காக. என்னடா ஏன்னா அவர் பக்கத்துல இருந்து பசங்க இங்கே இதுங்க அவனியாபுரம் போயிருக்காங்க. இங்கே வந்தால் தான் நாங்கள் இங்கேருந்து கோயம்புத்தூர் கிளம்ப போயிட்டு இருக்கு பழப்பு. ஹாய் கைஸ், ஒரு வெளியே மார்னிங்கில் ஷூட் முடிஞ்சிச்சு. ஸோ அப்படியே கிளம்பியிருக்காது தான். திருப்பணம் போயிட்டு திருப்பணம் ஷூட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஆக்சுவலாக இங்கே வந்து 12:30 முடிஞ்சிருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் இண்டிவிஜுவல் நிறையா எடுத்துகிட்டு சரி, ஏன்னா அவங்க வந்து 2 ஆல்பமை கேட்டனால ஸோ இண்டிவிஜுவலில் கொஞ்சம் நிறையா எடுத்துகிட்டு இருந்தேன். நான் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலான்னு பார்த்தா இங்கே வந்து ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு லொக்கேஷனில் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. கோயம்புத்தூர் இன்னைக்கு போகிற மாதிரி எனக்கு தெரில. தெரியுது இது ஆக்சுவலாக இன்றைக்குள்ள கோயம்புத்தூர் நாங்கள் போக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு வீடியோகிராஃபர் ஒருத்தர் வராப்பில். ஸோ அவர் என்ன சொல்கிறாப்புலன்னா அவனியாபுரத்தில் போய் அவங்க வீட்டில் போய் ட்ரெஸ் எடுக்கணுமா. ஸோ இது ஃபோட்டோகிராஃபி ஏன்னா ஆக்சுவலாக நிறையா முகூர்த்த நாள்ன்றனால எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு இடத்துல இருக்குது. அது எங்கன்னா கீழே காலவாசலில் இருக்குது. ஸோ காலவாசலில் தான் அங்கே வேறு திங்ஸ் எடுக்கணும், அங்கே லென்ஸ் வேறு எடுக்கணும். ஸோ அங்கேருந்து இன்னும் ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோ வேறு போகணும். அங்கே தான் என்ன இருக்குன்னா எல்சி வீடியோ கேமரா ஸ்டாண்ட் எல்லாமே அங்கேயே இருக்குது. ஸோ இங்கே என்னன்னா தலைவருக்கு வந்து இப்போ கொஞ்சம் முட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ எங்களோட ஸ்டுடியோ போயிட்டு ஏன்னா காலையில் வந்து நான் ஹார்ட் டிஸ்க் எடுத்து வைக்கணும்னு நினச்சி எடுத்து வைக்கல. நான் ஹார்ட் டிஸ்க் வேறு எடுக்கணும். நான் ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு இவர் கழிக்க வேண்டியதை கழிச்சிட்டு ஸோ அப்படியே வந்துட்டு கிளம்பணும். எனக்கு தெரிஞ்சு 10 மணிக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா போமா ரெக்கார்ட் பண்றது இப்படி வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. என்ன இவ்வளோ வீட்டில் காட்டுது? ஹாய் கைஸ், காலைல நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சு. காலைல எடுக்கணும்னு நினச்சேன். கோபுரத்தில் சார்ஜ் போடல. கொஞ்சம் ஷூட் வந்து கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருந்ததுனால ஆக்சுவலாக வந்து என்னால் பேச முடியல. அதுதான் பெரிய பிரச்சனை. இதில் என்னென்னா நாக்கில் வந்து கொஞ்சம் புண்ணு வர மாதிரி தான் இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னா நாக்கில் இப்போ கொஞ்சம் சீராக புண்ணு வந்துருந்தனால சுத்தமாக பேச முடியல. சரி எதுவுமே பேச முடியலனே என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சும்மா சின்ன கிளிப் எடுத்துருக்கேன் நான். ஸோ அதை நான் வீடியோவில் ஆட் பண்ணிட்டேன் பாருங்க. மார்னிங் வந்து வெட்டிங், ஈவினிங் வந்து ரிசப்ஷன். ஸோ இப்போ வந்து ரிசப்ஷன் தான் பண்ண போகிறோம். நம்ம நைட் ஷூட் முடிச்சுட்டு எனக்கு நைட்டே எனக்கு என்ன இன்னொரு வேறு இருக்குது என்னென்னா ஊருக்கு போகிறேன். அது வந்து அடுத்த விளாகில் பார்ப்பீங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்க. சார்ஜ் ப்ரோக்கு நான் ஒரு சாபம் விட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு பரதாய்ச்சி நாய் வாங்கி வச்சுதான் சரியாக நாசமாக போச்சு. ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணியிருந்ததுன்னா எடிட்டிங் ஒரு பையனை இங்கே போட்டு எடிட் பண்ண சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா க்ளைண்ட் சைட்டை வந்து ஆக்சுவலாக அவங்க முன்னாடியே எனக்கு ஒர்க்கு கொடுத்தாங்க. அந்த ஒர்க்குமே முடிஞ்சு எனக்கு கரெக்ஷன் தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்களா. ஸோ அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இங்கே ஷூட்டுக்கார வந்துட்டோமா, நம்ம இங்கே கோயம்புத்தூரில் இருக்கோம். சிஸ்டம் எல்லாமே வந்து நம்ம ஸ்டுடியோவில் இருக்குது. எப்படி எடிட் பண்ண முடியும்? கொண்டு வந்தது வந்து பேசிக்கான லேப்டாப்பு. ஸோ அதில் எடிட்டும் நம்மளால் பெருசாக பண்ண முடியாதா. அதான் பெருசாக இப்போ வந்து கொஞ்சம் எல்லோரும் ஓவர் திங்கில் இருக்கும்.
சரி நான் என்ன பண்ணலாம், அதனால தான் காலையில் நான் வீடியோவே எடுக்கலை நான். ஸோ இது அது ஒரு காரணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சரி நம்ம வாங்க மைண்டை சேஞ்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து வீடியோ எடுக்க கிளம்பிட்டேன் நான்.